Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala rasulihil ameen. Wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin. Amma ba'd. Allahumma shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் பெரும் கிருபையினால் இன்றைய இரவு தொழுகையினை தொடர்ந்து அல்லாஹ்வின் மார்க்கச் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் அல்லாஹ்வின் இல்லத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். கடந்த 4 தினங்களாக பாவங்களும் தண்டனைகளும் என்கிற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை நாம் பார்த்து வருகிறோம். இந்த தலைப்பினுடைய இறுதி நாளாக 5ஆம் நாளாக இன்றைய தினம் தண்டனையை பெற்றுத்தரும் பாவங்கள் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போற செய்தி என்பது அர்ரியா. அர்ரியான்னு என்னன்னு தெரியுமா இருக்காது? இதெல்லாம் மாஷா அல்லாஹ். அர்ரியா அப்படின்றது முகஸ்துதி. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்துல ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஒரு காரியத்தை செய்து நாம் அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற வேண்டும் என்றால், அதற்கு 2 நிபந்தனைகளை இந்த மார்க்கம் விதிக்கிறது. ஒன்று இஹ்லாஸ். அந்த காரியத்தை நாம் யாருக்காக தான் செய்யணும்? அல்லாஹ் ஒருவனுக்காக தான் செய்யணும். அந்த காரியத்துல அல்லாஹ்வோடு வேற எதையாவது வேற யாரையாவது நாம கூட்டாக்கி விட்டால் அல்லாஹ் என்ன செஞ்சறது இல்ல, அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்வது கிடையாது. இது முதல் நிபந்தனை. 2வது நிபந்தனை என்னன்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு எப்படி அதை செய்யும்படி காண்பித்து கொடுத்தார்களோ அந்த அடிப்படையில் என்ன பண்ணணும், அதை நம்ம செய்யணும். இப்ப உதாரணமா நம்ம தொழுதோம். தொழுகையினுடைய ஆரம்பத்திலே துஆவுல் இஸ்திஃப்தாஹ் என்று பல துஆக்கள் இருக்கிறது. அல்லாஹ் பாயிது பனி என்கிற துஆவை சில பேர் ஓதுவாங்க. சில பேர் வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாத்தி என்கிற துஆ ஓதுவாங்க. அந்த துஆவில் இடம்பெறக்கூடிய வாசகத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்திய லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகை, என்னுடைய குர்பானி, என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் எல்லாம் யாருக்கு தான்? அல்லாஹ் ஒருவனுக்காகத்தான் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை, ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் என்ன செய்யணும், நாம எந்த ஒரு அமலையும் எந்த ஒரு இபாதத்தையும் என்ன செய்யணும், நாம செய்யணும். அதே மாதிரி இந்த தொழுகை என்ற இபாதத்தை நம்ம செஞ்சோம். அவங்களோட இஷ்டத்துக்கு நம்ம செஞ்சோமா? இல்ல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி நம்ம தொழுது காமிச்சாங்களோ அந்த அடிப்படையில் நம்ம செஞ்சோம், தொழுதோம். அப்ப அந்த அடிப்படையில் நாம் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் தெளிவாக இந்த வசனத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன. நீங்கள் ஏவப்படவில்லை, அல்லாஹ்வை வணங்குவதற்காக ஏவப்படவில்லை. எப்படியே அன்றி, இஹ்லாஸோட, ஒரு இஹ்லாஸான நிலையிலேயே அன்றி நீங்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்கு ஏவப்படவில்லை. அப்ப அல்லாஹ் நம்மளை எப்படி ஏவி இருக்கிறான் அப்படின்னா, இஹ்லாஸோட வணங்குங்க. அல்லாஹ்வை நீங்க வணங்குறதா இருந்தா, அல்லாஹ்வுக்கு நீங்க எந்த இபாதத்தும் எந்த அமலும் செய்வதாக இருந்தால் இஹ்லாஸோட செய்யுங்க. இஹ்லாஸ் இல்லாத எந்த இபாதத்தையும், இஹ்லாஸ் இல்லாத எந்த அமலையும் அல்லாஹ் எதிர்பார்க்கல என்பதா என்ன செய்யற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திட்டவட்டமாக திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல நிறைய இடங்கள் நம்ம இருக்கிறாங்க, சொல்லி காமிச்சிருக்கிறாங்க. ஒரு முறை சஹாபாக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சபையில, இன்ன அஹ்வஃப மா அஹாஃபு அலைக்கும் அஷ்ஷிர்கல் அஸ்கர் அப்படின்னா, உங்கள் மீது நான் அதிகம் பயப்படக்கூடியது என்ன அப்படின்னா அஷ்ஷிர்கல் அஸ்கர். ஷிர்க்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஷிர்க்னா என்னது? ஷிர்க்னா இணை வைப்பு. ஷிர்க்னா அல்லாஹ்வுக்கு யாரையாவது எதையாவது கூட்டாக்குவது, அதான் ஷிர்க். அந்த ஷிர்க்கை செய்பவர் முஷ்ரிக். அந்த ஷிர்க்கை செய்பவர் யாரு? முஷ்ரிக். மக்காவில் இருந்த அந்த குறைஷிகள், குஃபார்கள் எல்லாம் அதாவது உங்களுடைய இறைவன் யார் என்று கேட்டால் யார் தான் சொல்லுவாங்க? அல்லாஹ் தான் சொல்லுவாங்க. ஆனா அவங்கள இஸ்லாம் குர்ஆன் எப்படி அடையாளப்படுத்துது? முஷ்ரிக்னு அடையாளப்படுத்துது. அவங்க எங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொன்னாலும் ஏன் அவர்களை குர்ஆன், இஸ்லாம் முஷ்ரிக் என்று அடையாளப்படுத்துது? அவங்க அல்லாஹ்வை வணங்குவதோடு பிற தெய்வங்களையும், பிற இணை தெய்வங்களையும் என்ன செஞ்சிட்டாங்க? உருவாக்கி கொண்டு அவையும் செஞ்சாங்க, வணங்கினாங்க. அப்ப ஷிர்க் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அது இணை வைப்புன்னு அர்த்தம். அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் அல்லாத மற்றவர்களை கூட்டாக்குவது, சேர்த்துக் கொள்வது இபாதத்திலே, வழிபாட்டிலே. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஷிர்க் அப்படின்னு. ஷிர்க் அல் அஸ்கர் அப்படின்னா, சில பேர் பேர் வச்சிருப்பாங்க அஸ்கர் அப்படின்னு. அஸ்கர் பாய், அஸ்கர் அப்படின்ட்டு. அஸ்கர்னா அர்த்தம், அஸ்கர்னா மிகச்சிறியன்னு அர்த்தம், சிறியன்னு அர்த்தம். அஸ்கர் அர்த்தம் மிகச்சிறிய. நான் உங்களிடத்திலே பயப்படுவதே இந்த ஷிர்கல் அஸ்கர், மிகச்சிறிய இணை வைப்பை நான் பயப்படுகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு தௌஹீதை நாம் விளங்கியதற்கு பிறகு, குர்ஆன் சுன்னாவை விளங்கியதற்கு பிறகு, ஷைத்தான் என்ன செஞ்சிட முடியாது, நம்மளை ஷிர்கில வீழ்த்திட முடியாது. ஷிர்கிலை அவன் நம்மளை வீழ்த்துவதில் தோல்வி அடைந்தாலும்
வீழ்த்த முடியாவிட்டாலும் எதில் நம்மளை அவனால் வீழ்த்தி விட முடியும்? இந்த சின்ன ஷிர்க்ல வீழ்த்தி விட முடியும். நாம் அறியாத வண்ணம், நாம் உணராத வண்ணம் இந்த சின்ன ஷிர்க்ல நம்மளை என்ன செய்ய முடியும்? அவனால் நம்மளை வீழ்த்தி விட முடியும். அதனால தான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, உங்கள் இடத்தில் நான் பெரிதும் அஞ்சுவது, பெரிதும் பயப்படுவது இந்த சின்ன ஷிர்க தான் அப்படின்றாங்க. அப்போ சஹாபாக்களுக்கு இந்த விளக்கங்கள்லாம் தெரியாது. அதனால கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, சின்ன ஷிர்க்னா என்ன? மஷ்ஷிர்குல் அஸ்கர், சின்ன ஷிர்க்னா என்னன்னு கேட்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அர்ரியா. இன்றைய பயானுடைய தலைப்பு தான் அர்ரியா. ரசூலுல்லாஹி சின்ன ஷிர்க்னு எதை சொன்னாங்க? அர்ரியா, முகஸ்துதி. நீங்க ஒரு காரியத்தை செய்கிற சமயத்துல அல்லாஹ் அல்லாத வேறு ஒருவரை அது என்ன செய்யறது? கூட்டாக்கி விடுவது. இதுதான் அர்ரியா. நாம தான தர்மம் செய்வதாக இருந்தால் யாருடைய முகத்துக்காக தான் தான தர்மம் செய்யணும்? அல்லாஹ்வுடைய முகத்துக்காக தான தர்மம் செய்யணும். பேருக்காக, புகழுக்காக, பாராட்டுதலுக்காக, மிச்சுதலுக்காக நம்ம செஞ்சா நம்ம நிலைமை என்ன ஆகும்? அவர் எவ்வளவு வேணா தான தர்மங்கள் செய்தவராக இருக்கட்டும். நமக்கெல்லாம் பள்ளிவாசல ஒரு கஞ்சிக்கு ஒரு தொகை கிடைக்கிறது பெரிய ஒரு சிரமமா இருக்குது. அவரு ஒரு 5 இஃப்தார், 10 இஃப்தார் நான் பொறுப்பேற்றுக்கிறேன்றார். அல்லது மாசம் ஃபுல்லா நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்றார். கைர், அல்ஹம்துலில்லாஹ், வரவேற்கத்தக்கது. ஆனால் இதை அவர் அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக செய்தால் அவர் பெரும் நன்மையை நாளை மறுமை நாளில் பெற்றுக் கொள்வார். யுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரன், அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நேசத்தின் காரணத்தினால், அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய நேசத்தின் காரணத்தினால் அவர்கள் ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, கைதிகளுக்கு என்ன செய்வாங்க? உணவளிப்பாங்க. லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுக்கூரா. அவங்களோட நிலைப்பாடு எப்படி தெரியுமா இருக்கும்? மனிதர்களிடத்துல எந்த புகழ்ச்சியையோ, எந்த நன்றி பாராட்டுதலையோ நாங்க என்ன செய்யல, உங்களிடத்துல எதிர்பார்க்கல, நான் உங்க இடத்துல எதிர்பார்க்கல என்று அவங்களோட நிலைப்பாடு இருக்கும். இன்னமா நுத்திமுக்கும் வஜ்ஹில்லா. நாங்க உணவு கொடுத்ததெல்லாம் யாருக்காக? யாருடைய திருமுகத்திற்காக? அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்காக. நாங்க தான தர்மம் செஞ்சது, நாங்க உணவு கொடுத்தது, இதெல்லாம் யாருக்காக என்றால், இன்னமா நுத்திமுக்கும் வஜ்ஹில்லா. நாங்க அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காகத்தான் கொடுத்தோமே தவிர உங்களிடத்துல பாராட்டுதலையோ, புகழுதலையோ, மெச்சுதலையோ, நன்றி பாராட்டுதலையோ எதிர்பார்த்து என்ன செய்யல, இதை நாங்க செய்யவில்லை என்பதாக மூமின்களுடைய குணாயிசமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லிட்டாங்க. அப்ப இதுல இருந்து ஒருத்தர் நெறி தவறுவார் என்றால், கொஞ்சம் அவருடைய மனசுல இந்த முகஸ்துதி கலந்துறது, கொஞ்சம் மனிதர்களுடைய பார்வை தன் பக்கம் திருப்புவதை அவர் விரும்புறாரு. அதாவது சும்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ரியாவுடைய இன்னொரு பரிணாமம் தான் சும்மா. சும்மா அப்படின்னா தன்னை பற்றி புகழ்ந்து பேசுவதை அவர் கேட்க விரும்புவது. பாய், அவர் ஒரு ஆள் போதும் பாய், சிங்கிள் ஆளு. அவர் இல்லாதனாலதான் பள்ளிவாசல்லாம் இப்படி தவிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது, கஷ்டப்படுற ஒரு சூழல் இருக்குது. அவர் ஒரு ஆள் தான் எல்லாத்தையும் பொறுப்பேற்றுப்பாரு பாய் அப்படின்னு அவருக்கு ஒருத்தர் உதவி செய்யறாரு. அவருக்கு திரைமுறையில் நம்ம பேசுறோம்னா அல்ஹம்துலில்லாஹ். இதை அவர் விரும்புவார் என்றால், தான் செய்யும் நல்ல காரியத்தை வச்சு மக்கள் தங்களை புகழ்ந்து பேசணும், பாராட்டி பேசணும் என்பதை அவர் விரும்புவார் என்றால், இதான் சும்மா. பிறர் தன்னை குறித்து புகழ்ந்து பேசுவதை விரும்புவது. இந்த அரசியல்வாதிகள் விரும்புவாங்களா இல்லையா? மேடம் போட்டு அவங்களுக்குள்ள அவங்களே புகழ்ந்து புகழ்ந்து பேசிக் கொள்வாங்களா இல்லையா? அது மாதிரி தன்னை புகழ்ந்து பேசுவதை ஒருத்தர் விரும்புவர். இதுவும் என்ன அப்படின்னா ரியால உள்ளதுதான், முகஸ்துதியில உள்ளதுதான். அப்ப இந்த மாதிரி யாராவது ஒருவர் ஒரு காரியத்தை செய்யறாரு, அதுல ரியாவோ சும்மாவோ, ரியானா முகஸ்துதி, சும்மானா தன்னை பற்றி புகழ்ந்து பேசுவதை விரும்புவது. இதை ஒருத்தர் விரும்புவார் என்றால் நாளை மறுமை நாளில என்ன நடக்கும் அப்படின்றத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. என்ன நடக்கும்? அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக அமல் செய்தவங்க, அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக இபாதத் செஞ்சவங்க, அவங்க என்ன செஞ்சிருவாங்க? அல்லாஹ்விடத்துல நிரப்பமான கூலிகளை பெறுவாங்க. அப்ப அந்த வரிசையில இவங்களும் வருவாங்க. இவங்க யாரு? பாவம் செஞ்சவங்க கிடையாது, விபச்சாரம் செஞ்சவங்க கிடையாது, வட்டி வாங்கினவங்க எல்லாம் கிடையாது, திருடனவங்க எல்லாம் கிடையாது, குற்றங்கள் இழைத்தவங்க எல்லாம் கிடையாது. இவங்க யாருதான்? தொழுதவங்க, நோன்பு வச்சவங்க, சதக்கா செஞ்சவங்க. ஏன்னா அவங்க தானே அல்லாஹ்வுடைய சந்நிதியில அல்லாஹ்வுக்கு முன்னால நின்று அவங்களுடைய இபாதத்துக்கும் அமலுக்கும் கூலியை பெறாங்க. யா அல்லாஹ், நான் தொழுதுக்கான கூலிய கூடிய அல்லாஹ், யா அல்லாஹ், நான் நோன்பு நோட்டதுக்கான கூலியை கூடிய அல்லாஹ், யா அல்லாஹ், நான் சதக்கா செஞ்சதுக்கான கூலியை கூடிய அல்லாஹ் என்று அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கூலியை பெறக்கூடிய சமயத்துல இந்த சாராரும் வருவார்கள். எந்த சாராரு? இபாதத் செஞ்சவங்க, நோன்பு வச்சவங்க, தொழுதவங்க, சதக்கா செஞ்சவங்க. ஆனா அவங்களுடைய இபாதத்துல, அவங்களுடைய அமலில அல்லாஹ் அல்லாத மற்றொரு விஷயத்தையும், அல்லாஹ் அல்லாத மற்ற ஒருவரை இணைத்துக் கொண்டார்கள். இவங்க தன்னை பாராட்டணும், தன்னை புகழணும், தன்னை பெருமைப்படுத்தி பேசணும் என்கிற தன்னை ஒரு இபாதத்தாளி, தன்னை ஒரு வணக்கஸ்தாலி, தன்னை பெரிய இரையச்சமுடையவர் என்று மற்றவர்கள் தன்னை புகழ்ந்து பேச வேண்டும் என்கிற எண்ணமும் சேர்ந்து விட்ட காரணத்தினால்
இவங்க போய் என்ன செய்வாங்க, அல்லாஹ்விடத்துல கூலியை கேட்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த சம்பவத்தை அப்படியே விவரிக்கிறாங்க பாருங்க. இதா ஜாஸல் இபாது பி அஅமாலிஹிம், யார் ரியாவோடு, யார் சும்ஆவோடு, சும்ஆனா நான் சொன்னேன். சும்ஆனா என்னது? சும்மான்னு தமிழ்ல சொல்றோம். அந்த சும்மா இல்ல. சும்ஆ. சரிங்களா? தான் ஒரு காரியத்தை செய்து அதன் மூலமா மக்கள் பாராட்டுவதை விரும்புவது. இதுதான் சும்ஆ. சரிங்களா? அப்போ எவர் தன்னுடைய காரியத்தில் இது போன்ற ரியாவையும் சும்ஆவையும் கலந்து விட்டாரோ, அவர் அல்லாஹ்விடத்தில் போய் நிற்பார். அந்த அடியார்கள் அல்லாஹ்விடத்தில் போயிட்டு நிற்பாங்க. நின்று தங்களுடைய அமலுக்கான கூலிகளை அல்லாஹ்விடத்தில் வேண்டுவார். இதா ஜாஸா அல் இபாது பி அஅமாலிஹிம். யா அல்லாஹ் எங்களுடைய அமலுக்கான கூலிகளை குடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் நான் தொழுதுக்கு உண்டான கூலியை குடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் நான் நோன்பு வச்சதுக்கான கூலியை குடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் சதகா செய்ததுக்கான கூலியை குடு யா அல்லாஹ் என்று அவள் கேட்கிற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை விரட்டடிப்பான். இத்ஹபு இலல்லதீன குன்தும் துராஊ ஃபித் துன்யா. உலகத்திலே யார் பார்க்க வேண்டும், யார் புகழ வேண்டும் என்று நீங்க அந்த காரியத்தை செஞ்சீங்களோ அவங்க கிட்ட போங்க. அல்லாஹ் விரட்டிடுவான். நீ எனக்காக செய்திருப்பாய் என்றால் அதற்குண்டான கூலியை தருவது என்னுடைய கடமை. நீ என்ன செய்யல, எனக்காக செய்யல அத. நீ வந்து என்ன செஞ்ச அப்படின்னா, பிறர் பாராட்டுவதற்காக, பிறருடைய பார்வை உன் பக்கம் திருப்புவதற்காக, உன்னை புகழ்வதற்காக நீ என்ன செஞ்ச அப்படின்னா, நீ அந்த காரியங்களை செஞ்ச. அப்ப உலகத்துல யாரையெல்லாம் எதையெல்லாம் நீ மனசுல வச்சுக்கிட்டு அதனை செஞ்சாயோ அவங்க கிட்ட போ. ஃபன்துரு ஹல் தஜிதுன இன்தஹும் ஜஸா. நீ அவங்க கிட்ட எதையாவது கூலிய வாங்குறியான்னு பாப்போம். நீ அவங்கள்ட்ட எதையாவது கூலிய வாங்குறியான்னு பாப்போம் அப்படின்ட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள விரட்டி அடிப்பான். அவங்க வெறும் கையோடு என்ன செய்வாங்க, திரும்புவாங்க. செஞ்ச இபாதத்துக்கு, செஞ்ச அமலுக்கு நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் எந்த கூலியும் இல்லாத ஒரு சூழல் என்ன செஞ்சிடும், உருவாக்கி விட்டுரும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைமை செஞ்சிடக்கூடாது. நாளை மறுமை நாளிலே நமக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. நம்ம எந்த ஒரு இபாதத்தை செஞ்சாலும், எந்த ஒரு அமலை செஞ்சாலும், இது அல்லாஹ்வுக்காக நம்ம செய்யறோம் அப்படின்றது ரொம்ப தெளிவா இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லாஹ்வுக்காக நம்ம அதை செய்யல அப்படின்ற பட்சத்துல நம்மளுடைய உள்ளத்துல அல்லாஹ் அல்லாத வேற யாரையாவது நாம் வந்து கூட்டாகி விடுவோம், சேர்த்து விடுவோம் என்றால், நாளை மறுமை நாள் வெறுங்கையோடு திரும்புவதோடு வேற என்னெல்லாம் நடக்கும் என்பதையும் வேறு வேறு சம்பவங்கள் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த சம்பவத்தை நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம். நாளை மறுமை நாளிலே 3 பேர், 3 உன்னதமான காரியத்தை செய்தவர்கள், 3 பிரமாதமான உயர்வான காரியங்களை செய்தவர்கள். அந்த சம்பவத்தை, அந்த ஹதீஸை நாம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த 3 பேர் யாரு அப்படின்னா, ஒருத்தர் அல்லாஹ்வுடைய வழியில தன்னுடைய உயிரை, அல்லாஹ்வுடைய வழியில தன்னுடைய உயிரையே என்ன செஞ்சவரு, கொடுத்தவர். இவர் என்ன செய்வார் அப்படின்னா, அல்லாஹ்விடத்துல வருவார். வந்துட்டு அல்லாஹ்விடத்துல கூலிக்காக, நன்மைக்காக எதிர்பார்த்து நிற்பார். அப்ப அவர் சொல்லுவாரு, காத்தல்து ஃபீக ஹத்தா இஸ்தஷ்ஹத்து. யா அல்லாஹ், உன்னுடைய வழியில நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா சண்டையிட்டேன், நான் போரிட்டேன். நான் சண்டையிட்டு போரிட்டு இறுதியா உன்னுடைய வழியில, உன்னுடைய பாதையில என்னுடைய உயிரையே நான் விட்டுட்டேன் யா அல்லாஹ் என்று அந்த அடியார் சொல்லுகிற பொழுது, ஃபகால, அப்ப அல்லாஹ் சொல்வான், கதிப்த, நீ பொய் சொல்ற, நீ பொய் சொல்ற. நீ உயிரை கொடுத்ததெல்லாம் உண்மைதான். ஆனா யாருக்காக நீ கொடுத்த? வலாகின்னக காத்தல்த லியுகால் ஜரீஉ. நீ பெரிய வீரன் என்று பேசப்பட வேண்டும் என்பதற்காக, நீ பெரிய போராளி என்று சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக நீ சண்டையிட்ட, நீ போரிட்ட. அந்த எண்ணத்தை என்ன செஞ்ச, நீ இறந்து போன என்று என்ன செய்வானா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஷஹீதாக ஆனவருக்கு நாளை மறுமை நாள்ல கொடுக்கக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, உனக்கு இந்த நாள்ல எந்த கூலியும் கிடையாது, எந்த நன்மையும் கிடையாது. உன்னை பெரிய வீரன், பெரிய போராளி என்று மக்கள் எல்லாம் பெருமை பேசணும் அப்படின்றதுக்காக தான் நீ சண்டை போட்ட. அப்படியே தான் நீ என்ன செஞ்ச, நீ இறந்தும் போன. இன்றைய நாள் உனக்கு எந்த நன்மையும் கிடையாது என்று வானவர்களை அழைத்து இந்த அடியாரை முகம் குப்புற இழுத்துச் சென்று நரகத்திலே தள்ளுங்க, நரகத்திலே தள்ளுங்கள். ஒரு பாவம் செஞ்சு ஒருத்த நரகத்துக்கு போனா கூட அது ஓரளவுக்கு லாஜிக் இருக்கு. அவன் தப்பு செஞ்சான், பாவம் செஞ்சான், அதனால அந்த பாவத்துக்கான அந்த குற்றத்திற்கான தண்டனை மறுமையில் அனுபவிக்கலான்ட்டு. ஆனா இந்த ரியா, இந்த முகஸ்துதி யாரிடத்து இருக்குமோ அவங்க மிகப்பெரிய பரிதாபத்துக்குரியவர், மிகப்பெரிய பரிதாபத்துக்குரியவர். நன்மை தான் செய்யறாங்க, இபாதத்து தான் செய்யறாங்க, பாலில ஒரு சொட்டு விஷத்தை கலந்த மாதிரி. அதனால ரொம்ப பேருதான் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம கவனமா இருக்கணும். ரொம்ப இதுல வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கவனத்தோடு இருக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். நம்முடைய இபாதத்தை, நம்முடைய அமலில இந்த ரியா என்பது மற்றவர்களுடைய பார்வை திருப்பணும், மற்றவர் நம்மளை புகழ்ந்து பேசணும் அப்படின்ற எண்ணம் அதுல சேராம முழுக்க முழுக்க இஹ்லாஸுடன் என்ன செய்யணும், எந்த இபாதத்தையும் நம்மளே அல்லாஹ்வுக்காக நம்ம செய்யணும். அப்படி ஏதாவது நமக்கு இஹ்லாஸை பால்படுத்தக்கூடிய மாதிரி எண்ணங்கள் உருவாகும் அப்படின்னா அல்லாஹ்விட்ட என்ன செய்யணும், பாதுகாப்பு தேடணும். யா அல்லாஹ், என் உள்ளத்தை நீ சுத்தப்படுத்துவாயா, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை நீ சுத்தப்படுத்துவாயாக.
வஸக்கி அந்த கைரு மன் ஸக்காஹா, இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்துபவனில் நீயே என்ன செய்யற அப்படின்னா தகுதி வாய்ந்தவனாக இருக்கிறாய். அந்த வலியுகா இந்த மௌலா, இந்த உள்ளத்தினுடைய பொறுப்பாளனாக, நண்பனாக யா இறைவா நீயே இருக்கிறாய். இந்த உள்ளத்தை நீ சுத்தப்படுத்துவாயாக, இந்த உள்ளத்தை நீ தூய்மைப்படுத்துவாயாக. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அதிகமா கேட்ட துவா இந்த துவா. ரசூலுல்லாஹி அலைஹி அவர்கள் அதிகமா கேட்ட துவா இந்த துவா. யா அல்லாஹ் இந்த உள்ளத்தை நீ தூய்மைப்படுத்துவாயாக, இந்த உள்ளத்தை சரி செய்வாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதிகமா என்ன பண்ணிருக்காங்க, அல்லாஹ்விடம் துவா செஞ்சிருக்காங்க. நாம என்ன செய்யணும், அதிகமா அல்லாஹ்விடத்துல இந்த துவாவை கேட்கவுள்ளதாக இருக்கும். அந்த ஷஹீதுக்கு அடுத்து வேற இரண்டாவது ஒருத்தர் வருவார். அவர் யாரு அப்படின்னா, அவர் மிகப்பெரிய அளவுக்கு இந்த மார்க்கத்தை கற்று மக்களுக்கு கற்பித்தவர், மிகப்பெரிய கல்வி சேவை செய்தவர். அப்ப அவர் என்ன செய்வார்னா அல்லாஹ்விடத்துல வருவார். வந்து யா அல்லாஹ் தஅல்லம்துல் இல்ம வ அல்லம்துஹு வ கரஅது ஃபீக்கல் குர்ஆன். யா அல்லாஹ் நான் உனக்காக மார்க்கத்தை கற்றேன், அந்த மார்க்கத்தை நான் என்ன செஞ்சேன், பிற மக்களுக்கு கற்றுக் கொடுத்தேன், நான் உனக்காக என்ன செஞ்சேன், குர்ஆனை ஓதுனேன் என்று சொன்ன சமயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்வானாம், கதிப்த, இல்ல நீ பொய் சொல்ற. வலாக்கின்னக தஅல்லம்தல் இல்ம லியுகால் ஆலிம், நீ மிகப்பெரிய மார்க்க அறிஞர். அவருக்கு மார்க்கத்தை தெரியாது எதுவுமே இல்லப்பா, அவர் அந்த அளவுக்கு மார்க்கத்தை கற்று குடிச்சவர், அவர் மிகப்பெரிய அறிஞர் என்றெல்லாம் மக்கள் உன்னை பாராட்ட வேண்டும், உன்னை புகழ வேண்டும் என்பதற்காக நீ மார்க்கத்தை கற்பித்த. கராத்தல் குர்ஆன லியுகால் ஹு காரி, உன்னை எல்லாம் மக்கள் எல்லாம் மிகப்பெரிய காரின்னு சொல்வதற்காக நீ குர்ஆனை ஓதுற. குர்ஆன் எதுக்கு ஓதுற? அவர் சூப்பரான காரி, அவர் கிராத் அந்த அளவுக்கு மெய் சிலுக்கிற மாதிரி இருக்கும், அவர் ஓதணும் அப்படி கட்டி போட்ட மாதிரி இருக்கும், அவர் தொலை வச்சாருன்னா எவ்வளவு நேரம் நின்னாலும் நமக்கு ஒரு அசதியே வராது, அந்த அளவுக்கு சூப்பரா தொலை வைப்பாரு. உண்மையிலேயே யதார்த்தமாக ஒருத்தர் மக்கள் இந்த பாராட்டுகளை பெறுறாருன்னா ஹைர், அல்லாஹ் அவருக்கு கொடுக்கக்கூடிய முன்னறிவிப்பு. ஆனா இதை எதிர்பார்த்து ஒருத்தர் செய்வார் என்றால் அவருடைய நிலைமையைத்தான் ரசூலுல்லாஹி சொல்லி காண்பிக்கிறாங்க. நாளை மறுமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூக்கி எறிஞ்சிருவான். நீ உன்னை ஆலிம்னு மக்கள் சொல்லணுன்றதுக்காக நீ மார்க்கத்தை கற்ற, உன்னை பெரிய காரின்னு சொல்லணும் என்பதற்காக நீ குர்ஆனை ஓதுன, அதனால உனக்கு என்ன இல்ல, எந்த நன்மையும் கிடையாது என்று சொல்லி வானவர்களை அடைத்து இந்த நபரை முகம் குப்புற எடுத்து சென்று நரகத்தை தள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான். அவரும் என்ன செய்வாரு, நரகத்தில் தள்ளப்படுவார். மூன்றாவது யார் வருவார்? மூன்றாவதாக மிகப்பெரிய ஒரு கொடைவள்ளல், மிகப்பெரிய கொடைவள்ளல். அரபில் இந்த ஜவ்வாத் அப்படின்ற அந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்படும் அப்படின்னா, எப்போதாவது தான தர்மம் செய்யறவரு, குறைவா தான தர்மம் செய்யறவரு, அப்படிப்பட்ட நபருக்கு என்ன செய்யப்படாதுன்னா ஜவ்வாத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படாது. ஜவ்வாத் அப்படின்னா அள்ளி கொடுக்கிறவர் சொல்லுவாங்களா இல்லையா? அவர்லாம் அள்ளி கொடுத்து செவந்த கைங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அள்ளி கொடுத்து செவந்த பெரிய வள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? அது மாதிரி இந்த ஜவ்வாத் என்ற வார்த்தை அப்படிப்பட்ட வள்ளலுக்கு தான் என்ன செய்யப்படும் அப்படின்னா அரபில சொல்லப்படும். அப்படிப்பட்ட ஒரு வள்ளல் என்ன செய்வார் அப்படின்னா நாளை மறுமை நாள் அல்லாஹ்விடத்துல வருவார். வந்துட்டு அவர் அல்லாஹ்ட்ட போய் சொல்லுவாரு, யா அல்லாஹ் மா தரக்து மின் சபீலின் துஹிப்பு அன் யுன்ஃபக ஃபீஹா இல்லா அன்ஃபக்து ஃபீஹா லக். எனக்கு ஒரு பாதை ஒன்று தெரிகிறது, ஒரு வாய்ப்பு ஒன்று எனக்கு தெரிகிறது, அந்த பாதையில் அந்த வாய்ப்பில் உன்னுடைய வழியில செலவு செய்தால் நீ விரும்புவாய் என்று எதையெல்லாம் எனக்கு தெரிந்ததோ அந்த எல்லா வழியிலும் எல்லா வாய்ப்புகளின் சமயத்திலும் நான் என்ன செஞ்சேன், உனக்காக தான தர்மம் செஞ்சேன், உனக்காக செலவு செஞ்சேன், உனக்காகவே என் சொத்தை எல்லாம் என்ன பண்ணேனா செலவிட்டேன் என்பதாக அந்த ஜவ்வாத் இந்த கொடைவள்ளல் சொன்ன நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லுவானா, கதிப்த, ஏன் பொய் சொல்ற, ஏன் பொய் சொல்ற, நீ அள்ளி கொடுத்ததுனா இல்லன்னா இல்ல, நீ அள்ளி கொடுத்திருக்கிற, வாரி கொடுத்திருக்கிற, வாரி இறைச்சிருக்கிற, எல்லாம் ஓகேதான். ஆனா வலாக்கின்னக ஃபகுல்த லிகால் ஹுவ ஜவ்வாத், உன்னை எல்லாம் மக்கள் வல்லன்னு சொல்லணும் என்பதற்காக, கொடைவல்லல் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக, பெரிய தர்மம் செய்யக்கூடியவர் என்று சொல்வதற்காக, போனா இல்லன்னே சொல்ல மாட்டார், அள்ளி கொடுக்கக்கூடிய மனுஷன் என்று மக்கள் எல்லாம் உன்னை பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும் என்பதற்காகத்தான் என்ன பண்ண, நீ அள்ளி கொடுத்த, ஆனால் இன்றைய நாள்ல உனக்கு எதுவும் கிடையாது என்று சொல்லி மாணவர்களை அடைத்து அந்த நபரை முகப்புற இழுத்து சென்று நரகத்தை தள்ளுமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லுவானாம். வானவர்களும் அவர் என்ன செய்வாங்களாம், முகப்புற இழுத்து சென்று நரகத்தை தள்ளுவார்கள் என்று இந்த ஹதீஸ்ல பார்க்க முடியுது. அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இங்க இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிற பொழுது இவங்களுடைய நிலைமையில எவ்வளவு பரிதாபத்துக்குரிய ஒரு நிலையாக இருக்கிறது. அதனால நாம் இபாதத்து செய்வதோடு, நாம் அமல் செய்வதோடு மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா இஹ்லாஸ். அதனாலதான் நம்முடைய முன்னோர்களின் சலஃப்களுடைய அந்த வாழ்வையை நாம் பார்க்கிற பொழுது இரவு நேரங்களில் வீட்டுல குர்ஆனை ஓதிக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அந்த குர்ஆனை ஓதுகிற சமயத்துல சில வசனங்கள் எல்லாம் அப்படியே மனதை உருக்குற மாதிரி இருக்கும். நரகம் சம்பந்தமான, நரகத்தின் வேதனை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வருகிற பொழுது அதை படிக்கிற சமயத்துல யாரும் அழுவாமலாம் இருக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி குர்ஆனுடைய வசனங்களை அவங்க ஓதி அழக்கூடிய சமயத்துல கண்களிலிருந்து தண்ணீர் சுரந்து சுரந்து தண்ணீர் வடித்து வடித்து அவங்களுக்கு என்ன ஆகும்னா கண்களே அப்படி வீங்கிற மாதிரி சூழல் இருக்கும். அந்த நேரத்துல வீட்டுக்கு வெளியே அறியாத வண்ணம், எதிர்பாராத வண்ணம் யாராவது அழைத்தாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா தான் அழுததுக்கு உண்டான அந்த வடு தெரியக்கூடாது என்பதற்காக அது எப்படி எல்லாம் மறைக்கணுமோ மறைப்பாங்க. வீட்டுக்கு வெளியே இருந்து அழைத்தால் சுருமா பூசி கொண்டு போயிருவாங்க.
வீட்டுக்கு வெளியே இருந்து அழிச்சாங்கன்னா சும்மா பூசி கொண்டு நினைஞ்சிருவாங்க, போயிருவாங்க. அம்மா பாக்குறோம் அழுது கண்ணெல்லாம் வீங்கிரும், அப்பதான் கேட்பாங்க என்ன அழுது இருக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு. அவர்கிட்ட பொய்யா சொல்ல முடியும்? அவர்கிட்ட யதார்த்தம் என்ன பண்ண இருக்கும், நம்ம செஞ்ச காரியத்தை சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா இவர் குரான் ஓதுனது, அவர் குரான் ஓதி தாக்கத்தை ஏற்பட்டது, இதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லி அவர் பெருமை பேசவா? அவர் யாருக்காக ஓதுனாரு? அல்லாஹ்வுக்காக ஓதுனாரு. உன்கிட்ட நான் சொல்லி, உன்கிட்ட ஏதாவது நான் பெருமை தர மாதிரி ஆகி, என் நன்மை நான் பாழாக்கவா என்பதுல மிகப்பெரிய அளவில கண்ணும் கருத்துமா இருந்திருக்காங்க. ஒருவேளை அவங்க உள்ள வரக்கூடிய சூழல் இருந்துச்சு அப்படின்னா, குரான் ஓத தெரியக்கூடாது அப்படின்ட்டு துணியை போட்டு மூடி வச்சிருவாங்க. இதெல்லாம் நம்முடைய முன்னோர் சஹாபாக்கள், ஸலஃபுகள் அவங்களுடைய வாழ்க்கையில இருந்தது. அதாவது சில சூழ்நிலைகள் இருக்கு, சில வாய்ப்புகள் இருக்குது. நாம் ஒரு காரியத்தை செய்து பிறரை ஆர்வம் ஊட்டக்கூடிய அடிப்படையில செய்வது. அது வரவேற்கத்தக்கது. அது மோசடி இருக்காது. உதாரணமா ஏதோ நன்கொடை கேட்கப்படுகிறது. யாராவது ஒருத்தர் கொடுத்து தூங்குகிற சமயத்தை பிறருக்கு என்ன செய்யும்? ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும். அது என்ன செய்ய முடியாது? முகஸ்துதின்னு சொல்ல முடியாது. பள்ளிவாசல் ரமலானுடைய மாசம் எப்பவுமே குரான் ஓதி அத பள்ளிவாசல் அலங்கரிக்கப்படணும். ஆனா எப்பவுமே பள்ளிவாசல் வெறிச்சோடின மாதிரியே இருக்குது. அப்படின்னும்போது நம்ம ஒருத்தர் என்ன நினைக்கிறாரு? நம்ம முதல்ல குரான் பள்ளிவாசல் ஓதி காட்டணும். பள்ளிவாசல் உட்கார்ந்து ஓதி காட்டும். அப்ப அவரை பார்த்து அடுத்த 2 பேர், 3 பேர், 4 பேர் அப்படியே உட்கார்றாங்க, பள்ளிவாசல்ல ஓதுறாங்க அப்படின்னா, பள்ளிவாசல் ரமலான்ல குரான் ஓதக்கூடிய அமல்னால நம்ம பள்ளிவாசல அலங்கரிக்கப்படுவதற்கு இவர் காரணியாக இருந்தார். இது முகஸ்துதி என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. சரிங்களா? இது ஆர்வம் ஊட்டுவது. இது என்னது? ஆர்வம் ஊட்டுவது. உமர்லாவுடைய ஆட்சி காலத்திலலாம் பள்ளிவாசல குரானை ஓதுவதற்காக விளக்குகள் ஏற்றி வைத்தார்கள். புரியுதா? பள்ளிவாசல் அலங்கரிக்கல. இப்ப தப்பா புரிஞ்சுட்டு என்ன செய்யறாங்கன்னா, வெளிய லைட் செட் போட்டுட்டு இருக்காங்க. உமர்லா செஞ்சது என்னன்னா, அன்றைய காலத்துல இரவு ரமலானிலே இரவுல குரான் ஓதுவதற்காக விளக்கு என்ன பண்ணாங்க? ஏத்தி வச்சாங்க. இது ஆர்வம் ஊட்டக்கூடியது. ரியா என்பது என்னன்னா, தான் செய்யக்கூடிய அமலை பிறர் பார்ப்பதன் மூலமாக தன்னை ஒரு பெருமையா பார்க்கணும். தன்னை ஒரு பெருமையா பார்க்கணும் அப்படின்ட்டு. எப்பவும் பார்த்தாலும் என்ன செய்யறது அப்படின்னா, ஒரு அமல செஞ்சுட்டாங்கன்னா உடனே சொல்லி காமிச்சிடுறது. வியாழக்கிழமை நோன்பு வச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. பார்க்கிறவங்களை எல்லாம் என்ன செய்யறது அப்படின்னா, நீங்க நோன்பு வச்சீங்களா இன்னைக்கு அப்படின்றது. நீங்க நோன்பு வச்சீங்களா பாய் அப்படின்றது. இவர் நோன்பு வச்சுட்டாராம். அதனால பார்க்கிற ஆள்கள் என்ன செய்யறது அப்படின்னா, நீங்க எதுவும் நோன்பு இல்லையா இன்னைக்கு? வியாழக்கிழமை கூட நோன்பு வைக்க மாட்டீங்களா? அதாவது இந்த மாதிரி சொல்லி காட்டுகிற, பிறரிடத்துல பாராட்டுதலை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது. ஆர்வமூட்டக்கூடிய ரீதியில் சில நேரங்கள் நடந்து கொள்வது என்பது வேற. சஹாபாக்களை பொறுத்த மட்டில தான் அழுத வடு தெரியக்கூடாது அப்படின்னு சுருமா போட்டு போயிருக்காங்க. அப்போ நம்ம கேட்கலானே, நம்ம டவுட் வரலாம். அப்ப இந்த சம்பவம் எப்படிதான் வெளியே வந்துச்சு? அவரு வெளியவே இந்த சம்பவம் தெரியக்கூடாது. தான் குரான் ஓதுனது, குரான் ஓதி அழுதது வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காகத்தான் சுருமாவே போட்டு போனார் அப்படின்னா, இந்த சம்பவம் நமக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா, அவருடைய மனைவிமாரெல்லாம் மகிழ்ச்சி கொடுத்திருக்கிறாங்க. அவருடைய மனைவிமார்கள், சஹாபி பெண்மணிகள், இமாமுடைய மனைவிமார்கள் அவங்க நினைச்சிருக்காங்க, அறிவிச்சு கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த அளவுக்கு நினைச்சிருக்காங்க, பேர்களோடு இருக்காங்க. இன்னும் ரமலானுடைய மாசத்துல அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இஃப்தாரை பொதுவாக என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா, வீட்டுல செய்ய மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, இஃப்தாரை கொண்டு பள்ளிவாசல் என்ன செய்வாங்க, செய்வாங்க. இன்னும் சொல்ல போகணும்னா, ரமலானுடைய காலத்துல அவங்க என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா, உணவுப் பொருட்களை போய் வீட்டு வாசல்ல செஞ்சிருவாங்க, வச்சுட்டு வந்துருவாங்க. வீட்டு வாசல்ல போயிட்டு வச்சுட்டு வந்துருவாங்க. இது யாரு வச்சா அப்படின்னு மக்களுக்கு தெரியாது. அவருக்கு தெரியும் எந்தெந்த வீட்டுல ஏழைகள் இருக்கிறாங்க, சக சாப்பாட்டு கூட வழி இல்லாத சூழ்நிலை இருக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சு, உணவுப் பொருளை கொண்டு போய் என்ன செஞ்சிருவாரு, அவர் வீட்டு வாசல்ல செஞ்சிருவாரு, வச்சுட்டு வந்துருவாரு. வச்சது யாரு, கொண்டு கொடுத்தது யாரு அப்படின்னு தெரியாது. இது ஒரு நாள் செஞ்சா வெளியே வராது, 2 நாள் செஞ்சா வெளியே வராது. வழக்கமாவே ஒரு செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னா பின்னாடி இருந்து பாப்பாங்களா இல்லையா? அப்படி பார்த்து அகப்பட்டவர் தான் யார்? அப்துல்லா பின் உமர். இப்படி வளமையா ஒருத்தர் வராரு, கரெக்டா ஏழைங்க வீடுகளா பார்த்து அந்த வீட்டு வாசல்ல உணவு வச்சுட்டு போயிடுறாரு. இது யாரு அப்படின்ட்டு நோட்டம் இடும் போதுதான் யாருன்னு தெரிய வந்துச்சு. அப்துல்லா பின் உமர் இல்லாம இது மாதிரி நூற்றுக்கணக்கான சம்பவம் சொல்லலாம். இது மாதிரி அவ்வளவு சம்பவங்கள் இருக்கு. சஹாபாக்கள் தங்களுடைய அமல்களை மறைத்ததில்லை. இபாதத்து விஷயத்துல ரொம்ப கவனமாக இருந்ததுல. சோ நாமும் நம்முடைய இபாதத்து விஷயத்துல, அமல் விஷயத்துல என்ன செய்யணும் அப்படின்னா, பெருத்த கவனத்தோடு இருக்கணும். அதற்கு ஒரு சில உதாரணத்தை மாத்திரம் நான் என்ன செய்யறேன், நம் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு பேர்களோடு கவனத்தோடு இருந்திருக்கிறாங்க அப்படின்றதுக்கு. அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பத்தி சொல்ல வேண்டியது இல்ல. ஈமானுக்கு அவ்வளவு பெரிய ஒரு முன்மாதிரி. அப்படிதானே? உமர்லாவுடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான், உமர்லா ஒரு வீட்டில் வந்தா ஷைத்தான் இன்னொரு வீதியில விரண்டு விடுகிறான் என்று உமர்லாவுடைய சிறப்பை பத்தி பேசுறதா இருந்தாலே என்ன செய்யலாம், ஒரு தொடரே பேசலான்ற அளவுக்கு அவ்வளவு சிறப்பு சொல்லப்பட்ட உமர் இல்லா அவர்கள். அந்த உமர்லாவுடைய மனசுல தோன்றிய பயத்தை பாருங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம சர்வசாதாரணமா நம்ம இருந்து விட முடியாது. இதெல்லாம் ஆரம்ப நிலையில இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பலவீனம் எல்லாம் இருக்கும். நம்ம தான் மசாலா பல வருஷ காலமா தொடர்புல இருக்கிறோமே அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் முதிர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறாங்களோ, அனுபவசாலிகளாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இந்த விஷயத்துல பயப்பட வேண்டாம் அப்படின்ட்டு கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டிய விஷயம் இல்லை இது. ஏன்னா இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் ஷைத்தான் என்ன செய்வான், பெரும் பெரும் ஜாம்பவாங்களும் தோக்கடிப்பான்.
இந்த விஷயத்துல பெரிய அதாவது ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ரியா என்பது என்ன தெரியுமா? கரும்பாறையிலே எறும்பு ஊறுவது எப்படி அறிய முடியாதோ அப்படிப்பட்டது ரியான்னு சொல்றாங்க. ரியாவுக்கு நபிகள் நாயகம் கொடுத்த உதாரணம் என்ன? கரும்பாறையில் எறும்பு ஊறுவதை எப்படி நம்மள பாறை இருக்குது, அதுல ஒரு கருப்பு எறும்பு, சின்ன எறும்பு அதுல ஊர்ந்து போகுது, நம்ம கண்ணுக்கு ஏதாவது தெரியுமா? அது இது மாதிரி நம்மளுடைய வாழ்வில், மனதில், உள்ளத்தில், அதாவது மிக மறைவாக உள்ளே வந்து நம்மளை அரிச்சு விடக்கூடியதான் இந்த ரியா என்பதாக நபிகள் நாயகம் சொல்லி காமிச்சிருக்காங்க. அதனால பெருத்த ஒரு பயத்தோடு, பெரிய ஒரு கலக்கத்தோடு இருந்திருக்காங்க நம்முடைய முன்னோர்கள் இருந்திருக்காங்க. அவங்க அதிகமா பயந்ததே இதுதான். நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் அதிகமா பயந்ததே இதுதான். இந்த ரியா என்பது யாருடைய அடையாளம் என்றால் முனாஃபிக்குடைய அடையாளம். இந்த ரியா இருக்குல்ல, முஸ்லிம்களை பொறுத்த மட்டும் இல்ல, மூமின்களை பொறுத்த மட்டும் இல்ல, அவங்க தங்களுடைய செயல்பாடுகள் யாருக்காக தான் செய்வாங்க? அல்லாஹ் ஒருவனுக்காக தான் செய்வாங்க. மக்களுக்காக செய்யறது யாரு? முனாஃபிக் தான். ஏன்னா முனாஃபிக்கை பொறுத்த மட்டும் இல்ல, அன்றைய காலத்துல என்ன செய்வாங்க? எப்பா நானும் தொழுகை வந்துட்டு பாத்துக்கப்பா அப்படின்ட்டு கரெக்டா பகல் நேரத்துல வந்து என்ன செய்வாங்க? வந்து தொழுதுட்டு காமிச்சிட்டு போயிருவாங்க. இஷாக்கு சுபு வர மாட்டாங்க. ஆனா இஷா சுபு பொறுத்த மட்டும் இருட்டின வேலைன்றதுனால, இருட்டிய தருணன்றதுனால யார் வந்தாங்க யார் போனாங்கன்னு பெருசா தெரியாது. அதனால இந்த முனாஃபிகள் தங்களை முஸ்லீம்னு காட்டிக் கொள்வதற்காக அவங்க எந்த தொழுகை தான் தொழுவாங்க? பகல் நேர தொழுகை தான் தொழுவாங்க. அது கூட எதுக்காக? ஒரு மக்களுக்கு காட்டுவதற்காக. மக்களுக்கு காட்டுவதற்காக. சூரா மாஊன் அல்லாஹ் தானே சொல்றான். வயலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். தொழுகையாளிகளுக்கு கேடுதான். ஏன் தொழுகையாளிகளுக்கு கேடு? அடுத்தடுத்த வசனம் சொல்லும் பொழுது யுராவூன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்கள் பிற மக்களுக்கு காண்பிப்பதற்காக தொழுகிறார். பிற மக்களுக்கு காண்பிப்பதற்காக தொழுகிறார்கள். அப்ப இந்த ரியா என்பது, சும்மா என்பது, இது யாரோட அடையாளம் என்றால் நிஃபாக். நிஃபாக்னா நயவஞ்சகம். முனாஃபிக்னா நயவஞ்சகன். நிஃபாக் என்றால் நயவஞ்சகன். நயவஞ்சகத்தின் அடையாளம். தன்னுடைய இபாதத்தை இஹ்லாசோடு செய்வது மூமின்களின் அடையாளம். மூமின்களுடைய அடையாளம். அப்ப இந்த இஹ்லாசோடு நம்முடைய இபாதத்தை செய்யணும். அதிலே இந்த ரியா என்கிற முகஸ்துதி கலந்து விடக் கூடாது என்பதில் மிகுந்த பேணுதலோடு என்ன செய்யணும்? இந்த இபாதத்தை, இந்த அமல்களை நாம செஞ்சுட்டு போகணும். இதுல உமர் இல்லா அவர்கள் ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். உமர் இல்லா அவர்கள், அவங்க உமர் அல்லாவுடைய வாழ்க்கையில அவங்க எந்த அளவுக்கு இந்த ரியா, இந்த நிஃபாக், இந்த விஷயத்துல அவங்க பயந்து இருக்கிறாங்க அப்படின்ட்டு நான் பார்ப்பதற்கு நிறைய சம்பவங்கள் இருக்கு. நிஃபாக், நயவஞ்சகத்தை பயந்த விஷயங்கள் நிறைய இருக்கு. ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு நம்ம எல்லாருமே தெரிஞ்ச சம்பவம் தெரியும்ல. ஹந்தலா என்பவர் கசீலுல் மலாயிகா, வானவர்களால் குளிப்பாட்டப்பட்ட நபர் தான் யார்? சஹாபி தான் யாரு? இந்த ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி. அவர் என்ன செய்யறாரு? ஒரு முறை நாஃபக் ஹந்தலா அப்படின்றாரு. என்ன அர்த்தம்? ஹந்தலா முனாஃபிக் ஆகிவிட்டான், ஹந்தலா முனாஃபிக் ஆகிவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்போ சஹாபாக்களுக்கு இந்த ஹந்தலாவுக்கு என்ன நேர்ந்தது? அவர் முனாஃபிக் ஆகி விட்டதாக புலம்பிக் கொண்டு போறாரு, இவருக்கு என்ன நேர்ந்தது அப்படின்ட்டு அவர் கடந்து போயிட்டே இருக்காங்க. அப்ப அபூபக்கர் தான் என்ன செய்யறாரு? அந்த ஹந்தலாவை தடுத்து நிப்பாட்டுறாரு. ஹந்தலாவை என்ன ஆச்சு? ஹந்தலாவே என்ன ஆச்சு? நீ ஏன் முனாஃபிக் ஆகி விட்டதாக சொல்றீ, என்ன விஷயம் அப்படின்னு உடனே அப்ப ஹந்தலா சொல்றாங்க, அபூபக்கர் அவர்களே, நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களோடு இருக்கிற பொழுது நம்மளுடைய ஈமான் எப்படி இருக்குது? நம்மளுடைய ஈமானுடைய நிலைமை எப்படி இருக்குது? நம்ம வெளி உலகத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா, கடை வீதியில இருக்கிறோம், வியாபார தலங்கள்ல இருக்கிறோம், அல்ல நம்முடைய குடும்பத்துல மனைவி மக்களோடு இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஈமான் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, உண்மையிலேயே எப்படி இருக்குன்னா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களோடு இருக்கிற சமயத்தில் அந்த ஈமானிய அந்த ஸ்ட்ராங் ஈமானி உறுதி மற்ற இடங்களில் இல்லதான். மற்ற இடங்களில இல்லதான். ரசூலுல்லாஹினுடைய சபையில ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மார்க்கத்து உபதேசங்களை சொல்லி அந்த அளவுக்கு என்ன செய்வாங்க? ஈமானுடைய உச்சத்தை என்ன செய்வாங்க? அவங்களை கொண்டு வந்துருவாங்க. ஏன் மார்க்க சபையில பங்கெடுக்கணும் சொல்லப்படுவதற்கான காரணம் அதுதான். வெளி உலகம் நம்முடைய ஈமானை அரிப்பதற்கும், வெளி உலகம் நம்முடைய ஈமானை குறைப்பதற்கும் வலைவீசி கொண்டும் காத்து கொண்டும் இருக்கிறது. நம்முடைய ஈமானை குறைஞ்சபட்சம் அது குறைஞ்சு போகாம இருக்கிற லெவல்லையாவது பாதுகாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இது போன்ற மார்க்க சபைகள் தான் இருக்குது. அதனால்தான் நம்ம என்ன செய்யறோம்? மார்க்க சபைகளுக்கு ஆர்வம் பண்றோம். வாங்க நம்ம அமர்வோம், உட்காருவோம், பேசுவோம் அப்படின்றது. அப்போ ரசூலுல்லாஹி சபையில நம்ம இருந்தா நம்முடைய ஈமானை எங்க ஒரு வசதி கொண்டு போயிடுறாரு, எங்க வசதி கொண்டு போயிறாரு. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஏதாவது ஒரு அறிவிப்பு செஞ்சா போதும், உடனே என்ன செய்வாங்க? சொத்தை கொண்டு வந்து கொடுத்து போயிருவாங்க. சொத்தை கூட கொண்டு வந்து இருந்திருக்குதா இல்லையா? சொத்தை கொண்டு வந்து வெறுமனே அவன் பேச்சுக்கு எல்லாம் சொல்லல, யதார்த்தமா நடந்திருக்குதா இல்லையா? இல்லாதவங்க அழுது இருக்கிறாங்க, கொடுக்கறது ஒண்ணுமே இல்லையே அப்படின்ட்டு. ஆனா வெளி உலகத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு ஈமானிய உயர்வை பார்க்க முடியலையே அப்படின்னு ஹந்தல்லா சொல்றாரு. அபூபக்கர்லாம் யோசிக்கிறாரு, நம்ம நீங்க சொல்றது கரெக்டா தான் இருக்குது, வாங்க ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கலான்ட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து என்ன செய்யறாங்க? அவங்க கேட்கறாங்க. அப்போ வந்து இதெல்லாம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லும்போது அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா சொல்றாங்க, இதுதான் ஈமானுடைய நிலை என்பது இதுதான். ஈமானுடைய நிலை என்பது எப்போதும் ஒரே நிலையில இருக்காது. அது என்ன செய்யும்? கூடும் குறையும். கூடும் விஷயம் கூட்டுற விஷயம் கவனம், நம்ம என்ன பண்ணணும்? கவனம் செலுத்தணும். ஒரே குறைந்து போகக்கூடிய விஷயத்தை என்ன செய்யக்கூடாது? அதை நம்ம விட்டுறக்கூடாது. அப்படின்னு என்ன பண்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, சரிங்களா, நாம ஒரே ஸ்டாண்டர்ட்ல நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம என்ன ஆயிரும்? மலக்குகள் மாதிரி ஆயிரும். மலக்குடைய ஈமான் தான் குறையாது, அப்படிதானே?
மலக்குகளுக்கு ஏதாவது ஈமான்ல கூடுமா குறையுமா? மலக்குடைய ஈமான் அவ்வளவு ஸ்ட்ராங். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எஃபலூனமா யுமரூன், அவங்களுக்கு ஏவப்பட்டதை அவங்க செய்வாங்க, அவ்வளவுதான். சரிங்களா? ஒரே நிலைமையில் இருக்கிறது வானவருடைய ஈமான் தான். நம்மளுடைய ஈமான் வந்து கூடும் குறையும். குறைஞ்சு போகுதுன்னா கவனம் செலுத்தணும். குறைஞ்சு போகுது அப்படின்னா, பலவீனம் அடையுதுன்னா கவனம் செலுத்தணும், அதை சரி செஞ்சுக்கணும். சோ இது மாதிரியான அந்த பயம் என்பது ஒவ்வொரு சஹாபியும் உலுக்கி இருக்கிறது. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அவர்களை பாருங்க, அவங்க சொல்லி காண்பிக்கிறாங்க. இந்த உமர் ரலியல்லாஹு வந்து, அதாவது அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, சரிங்களா? அவங்க கிட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா, முனாஃபிகினுடைய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு லிஸ்ட, ஒரு முனாஃபிகளுடைய ஒரு லிஸ்ட வந்து என்ன செஞ்சாங்க, கொடுத்து வச்சிருந்தாங்க. இதை வந்து நீங்க யார்கிட்டையும் சொல்லாதீங்க, இவங்க எல்லாம் முனாஃபிகள்ன்ட்டு. ஏன்னா முனாஃபிகள் அவங்க தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம முனாஃபிகள் வெளி உலகத்துக்கு யாரும் தெரியாது அப்படின்ட்டு. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிட்டான், யார் யாரெல்லாம் முனாஃபிக் அப்படின்றத தெள்ள தெளிவா என்ன பண்ணிட்டான், தெரிவிச்சு கொடுத்துட்டான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, அதை வெளிப்படுத்தி சமுதாயத்து மக்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தவோ, பிரச்சனை ஏற்படுத்தவோ அவங்க என்ன பண்ணல, அதுக்கு அதுக்கு அவங்க வந்து எத்தனைக்கல ஆர்வப்படல. அவங்க அவங்க புகழே விட்டுருக்கு. இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். இவனுக்கு நாளை மறுமையில எங்க தான் கடக்க போறானுங்க, நரகத்துடைய அடித்தட்டை தான் என்ன செய்ய போறாங்க, கடக்க போறானுங்க. இந்த உலகத்துல சில வேஷங்கள் போடுறானுங்களா, போட்டும். ஆனா இவர்கள் யார் அப்படின்றது நமக்கு தெரியாமலாம் இல்ல, நமக்கு என்ன செஞ்சு அல்லாஹ் சுப்ஹானஹு அறிவிச்சு கொடுத்துட்டான் அப்படின்ட்டு இந்த ரகசியத்தை யாருக்கு தான் சொன்னாங்க, அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட மட்டும் தான் சொன்னாங்க. அவங்ககிட்ட மட்டும் தான் அந்த லிஸ்ட் இருந்துச்சு. அந்த யாரெல்லாம் முனாஃபிகள் என்கிற அந்த பெயர்கள் இருந்துச்சு. இந்த உமர் ரலியல்லாஹுவுக்கு வந்து எப்போதுமே அந்த லிஸ்ட்ல நம்மளுடைய பேர் இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. எப்படிப்பட்ட ஒரு ஈமானுக்கு முன்மாதிரி, ஈமான்ல ஒரு இரு மனிதன் சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அவங்களுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு பயம் இருந்துச்சு. என்ன பயம் இருந்துச்சு, இந்த பட்டியல்ல நம்மளுடைய பேர் இருக்குமா இல்லையா அப்படின்றது அவங்களுக்கு சில நேரங்கள்ல பயம் வந்திருக்குது. இந்த அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அவங்களை சந்திச்சிருக்காங்க. ஒரு சில நேரங்கள்ல கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, அபூ ஹுதைஃபாவே உங்ககிட்ட தானே அந்த பிரேமம் இருக்குது, என் பேரு வந்து அதுல அதாவது என் பேர் இருக்குதுன்றது நீங்க சொல்ல வேண்டியது இல்லை. என் பேர் அதுல இருக்குதுன்றது என்ன பண்ண வேண்டியது இல்ல, நீங்க சொல்ல வேண்டியது இல்ல. என் பேர் அதுல இல்லையா அப்படின்றத நீங்க சொல்லுங்க. அதுல இருக்கிறவங்க பேரை தான் சொல்லக்கூடாது. அதுல இருக்கிறவங்க பேரை தானே நீங்க சொல்லக்கூடாது. உமர் உங்களுடைய பேர் இதுல இருக்குது அப்படின்ட்டு என்ன சொல்லக்கூடாது, நீங்க சொல்லக்கூடாது. என் பேரு இல்லையா அப்படின்றத நீங்க என்ன பண்ணலாம், சொல்லலாம்ல அப்படின்றது என்ன செய்யறாரு, உமர்ல வந்து கேட்கிறாரு. அப்ப அபூ ஹுதைஃபா சொல்றாரு, இல்ல நான் சொல்ல மாட்டேன். எப்படி சொன்னாலும் ஒண்ணுதானே. போத்திட்டு படுத்தா என்ன, படுத்துக்கிட்டு போத்திட்டா என்ன, இருக்குன்னு சொன்னா என்ன, இல்லைன்னு சொன்னா என்ன, எப்படி இருந்தாலும் வெளிப்படுத்துறது தானே, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, தெளிவா இருக்கிறாங்க. அப்போ உமர் அல்லாவுக்கு அது எவ்வளவு அந்த பயம் அவங்கள உலுக்கி இருக்கு பாருங்க. சில நேரங்கள் என்ன செய்வாங்கன்னா, சில பேர் மரணிச்சிட்டாங்க அப்படின்னா உமர் அல்லா வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, அவருடைய ஜனாசாவுல அபூ ஹுதைஃபா பங்கெடுக்கிறாரா இல்லையான்னு பார்ப்பார். அபூ ஹுதைஃபா பங்கெடுப்பாரா இல்லையான்னு பார்ப்பார். பங்கெடுத்தார் உமர்லாம் பங்கெடுப்பார். அவர் பங்கெடுக்கலன்னா உமர்ல பங்கெடுக்க மாட்டார். காரணம் என்ன, அவர் முனாஃபிக். முனாஃபிக் இருந்தாருன்னா ஒருத்தர் வேண்டுமென்றே தவிர்க்கிறார், ஜனாசா தொழுவாம தவிர்க்கிறாரு அப்படின்னா என்ன காரணம், அப்போ அவர் முனாஃபிக்கா இருக்க போய் தான் அபூ ஹுதைஃபா என்ன பண்ணல, குறல அப்படின்றத செய்றாரு, உமர் எல்லாம் கவனிச்சுக்கிட்டே வராரு. இப்படியா ஒரு சில பேர் மறைச்சிட்டே இருக்கிறாங்க. அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் பங்கெடுக்கவே இல்லை, உமர்லாம் பங்கெடுக்கவில்லை. ஒரு கட்டத்துல உமர்ல வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட வந்து கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க அப்படின்னா, அபூ ஹுதைஃபா அவர்களே, நான் அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்றேன், அல்லாஹ் மீது ஆணையிட்டு தான் சொல்றேன், நீங்க சில பேர் மரணித்த சமயத்தில் அவங்களோட ஜனாசாவில பங்கெடுப்பது எனக்கு என்ன அச்சத்தை ஏற்படுத்துகிறது என்றால், ஒருவேளை இந்த உமர் மௌத்தா போனாலும், இந்த உமர் இறந்து போனாலும் இந்த அபூ ஹுதைஃபா தொழமாட்டாரோ என்கிற அச்சத்தை எனக்கு ஏற்படுத்துகிறது. அதனால் நான் இந்த பட்டியலில் இருக்கிறேனா இல்லையா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, நான் ஹுதைஃபா சொல்லுகிறார், உன்ஷிதுக்கு பில்லாஹ் அமின் மன, அல்லாஹ் மீது ஆணையிட்டு கேட்கிறேன், நான் அவர்கள் இருக்கிறேனா இல்லையா என்று கேட்ட பொழுது அபூ ஹுதைஃபா அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார்கள், லா வல்லாஹ், முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். லா வல்லாஹ், லான்னு என்ன அர்த்தம், இல்ல, லா வல்லாஹ் வலா உமினு மின்ஹா அஹதன் பாதன். உமரே, இதற்கு பிறகு உங்களுக்கு பிறகு எந்த ஒரு இடத்துல என்ன செய்ய மாட்டேன், இதை குறித்து உண்டான எந்த செய்தி என்ன செய்ய மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன், பகர மாட்டேன் அப்படின்னு என்ன பண்றாரு, அபூ ஹுதைஃபா சொல்லிட்டு போறாரு. இதற்கு பிறகுதான் உமர்ல அவர்களுக்கு நிம்மதி ஏற்பட்டுச்சு. அவ்வளவுதான ஒரு உலுக்கிக்கிட்டே இருந்துச்சு, அவ்வளவுதான அவருக்கு பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. இப்போதான் அவருக்கு என்ன செஞ்சு ஒரு நிம்மதி ஏற்பட்டது. சரிங்களா? அப்ப இந்த அளவுக்கு ஈமான்ல பெரும் ஜாம்பவான்களாகவே விளங்கியவர்களே பயந்தது எது அப்படின்னா இந்த நிஃபாக்க தான். ஒரே ஒரு அதிசயமா சொல்லி முடிக்கிறேன். இப்னு அபி முலைகா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அத்ரக்து ஸலாஸீன மின் அஸ்ஹாபி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்ல இருந்து ஏறத்தாழ ஒரு 30 பேரை நான் சந்தித்தது உண்டு. 30 பேரை நான் சந்தித்தது உண்டு அப்படின்னா சும்மா பார்த்துட்டு போறது இல்லை. நான் கூட இங்க ஒரு 30 40 பேரை பார்த்துட்டு போயிடுறேன், இப்படி இல்லை.
அதாவது டீப்பா அவங்களோட பழகியது உண்டு, டீப்பா அவங்களோட நெருங்கியது உண்டு, அறிமுகம் உண்டு. அவரை பத்தி எனக்கு தெரியும், என்ன பத்தி என்ன செய்யும் அவருக்கு தெரியும். இப்படியாக முழு அறிமுகம் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 30 சஹாபாக்களோடு நான் பழகி இருக்கிறேன். 30 சஹாபாக்களோடு நான் பழகி இருக்கிறேன். சரிங்களா? இங்க ஒரு 50 பேர் 60 பேர் நம்ம ஒவ்வொரு வாட்டியுமே சந்திக்கிறதா இருந்தாலும் கூட இங்க 2, 3 பேருக்கு தான் நம்ம என்ன செய்றோம் நெருங்கி பழகுறோம். அவங்க என்ன செய்றாங்க நம்ம நெருங்கி பழகுறாங்க. மத்தவங்க கை கொடுப்போம், சலாம் கொடுக்குறோம், அத்தனை செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லுவோம். நெருங்கி பழகுவது என்பது சொற்பமானவர்கள் தான். அப்ப அபூ முலைக்கா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காண்பிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் வந்து 30 பேரோடு எனக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. அந்த அளவுக்கு அவங்களோட நெருங்கி நான் பழகியிருக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரும் பயந்தது. அவர்களில் ஒவ்வொருவரும் பயந்தது என்ன தெரியுமா? குல்லுஹும் யஹாஃபு நிஃபாக அலா நஃப்ஸிஹி. அவர்களில் ஒவ்வொருவரும் பயந்தது இந்த நயவஞ்சகம் தான். இந்த நயவஞ்சகத்தை தான் தங்கள் மீது அவங்க பயந்திருக்கிறாங்க. பழகு அவங்களோட நெருக்கமா பழகுகிற பொழுது அவங்களுடைய அச்சத்தை சில கட்டங்களை அவங்க வெளிப்படுத்துவாங்க. அவங்களோட பயத்தை சில பேர் வெளிப்படுத்துவாங்க. சில பேருக்கு பல விதமான பயம் இருக்கும். குடும்பத்தை நடத்துறது பயமா இருக்கும். தொழில் பயமா இருக்கும். வியாபார சம்பந்தமான பயமா இருக்கும். உலக ரீதியான பயமா இருக்கும். ஆனா சஹாபாக்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அச்சம் என்பது, பயம் என்பது எது சார்ந்தது என்ன அப்படின்னா மறுமையை சார்ந்தது. அதிலும் குறிப்பாக இந்த ஈமானை அரிக்கக்கூடிய இந்த நயவஞ்சகத்தின் மீதானது. இப்படியா ஒவ்வொரு சஹாபியும் பயந்த ஒன்று தான் இந்த நிஃபாக், இந்த நயவஞ்சகம் நான் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நயவஞ்சகத்தினுடைய ஆரம்பமாக, அந்த நயவஞ்சகத்தினுடைய துவக்கமாக எது இருக்கு? இந்த ரியா தான் இருக்கு. இந்த முகஸ்துதி அரியா வசுமா இதுதான் இருக்கிறது. இது நம்மளுடைய வாழ்விலே வந்துவிடும் என்றால் அது ஒரு மிதப்பை ஏற்படுத்திவிடும். அது ஒரு மிதப்பை என்ன செஞ்சிடும் ஏற்படுத்திவிடும். நம்முடைய கண்ணை மறைச்சிடும். நம்முடைய கண்ணை என்ன செஞ்சிடும் மறைச்சு விடும். புகழும் பாராட்டுதலும் என்ன செஞ்சிடும் அப்படின்னா நம்மளை மதியை மறக்கடிச்சு விடும். அது அப்படிலாம் இல்லாம சின்னது ஒரு அமலோ பெரியது அமலோ எந்த ஒரு அமலாக இருந்தாலும் எப்படி நான் தக்பீரை கட்டி அல்லாஹ்விடத்துல ஒரு சபதத்தை முழங்குகிறோமோ, இன்ன ஸலாத்தி வ நுசுக்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என் தொழுகை, என்னுடைய குர்பானி, என் வாழ்வு, என் மரணம் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் என்று எந்த ஒரு முழக்கத்தை நாம் அல்லாஹ்வுடைய சந்நிதியில் அவனுக்கு முன்னால் நின்று தக்பீர் கட்டி முழங்குகிறோமோ, இதையே நம்முடைய வாழ்வின் எல்லா கட்டங்களிலும், எல்லா இபாதத்திலும், எல்லா அமல்களிலும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு தௌஃபீக்கினை வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசிய எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தந்த புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த தொடர் உரையை இன்றோடு நான் நிறைவு செய்கிறேன். வாக்குறதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.